மாநிலங்களவை தேர்தலில் பீகார் மற்றும் ஒடிசாவின் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மீறி பாஜக குதிரை பேரத்தை அரங்கேற்றியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாகும் 37 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியிடங்களுக்கு கடந்த 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் 6 உறுப்பினர்கள் உட்பட 26 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வாகினர். பீகார், ஒடிசா, ஹரியானா ஆகிய மாநிலங்களில் 11 இடங்களுக்கு மட்டும் தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் குதிரை பேரத்தை பாஜக அரங்கேற்ற முயற்சிப்பதாக புகார்கள் எழுந்தன. அதன்படி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் பீகாரில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் 4 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வரவில்லை. இதன் காரணமாக அங்கு 5 மாநிலங்களை உறுப்பினர் இடங்களையும் பாஜக கூட்டணி கைப்பற்றியது. அதேபோல் ஒடிசாவில் 4 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 2 இடங்களில் பாஜக வேட்பாளர்களும் 1 இடத்தில் பிஜேடி வேட்பாளரும் வெற்றி பெற்றார். மற்றொரு இடத்தில் 10 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்ததால் பாஜக ஆதரவுடன் நின்ற சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2 மாநிலங்களிலும் பாஜக பின்வாசல் வழியாக குதிரை பேரம் நடத்திய வெற்றியை பெற்றுள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அதே நேரத்தில் ஹரியானாவில் 2 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்ற போதும் காங்கிரஸ் பாஜக இடையிலான புகார்கள் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் பீகார் மற்றும் ஒடிசாவின் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மீறி பாஜக குதிரை பேரத்தை அரங்கேற்றியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாகும் 37 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியிடங்களுக்கு கடந்த 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் 6 உறுப்பினர்கள் உட்பட 26 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வாகினர். பீகார், ஒடிசா, ஹரியானா ஆகிய மாநிலங்களில் 11 இடங்களுக்கு மட்டும் தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் குதிரை பேரத்தை பாஜக அரங்கேற்ற முயற்சிப்பதாக புகார்கள் எழுந்தன. அதன்படி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் பீகாரில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் 4 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வரவில்லை. இதன் காரணமாக அங்கு 5 மாநிலங்களை உறுப்பினர் இடங்களையும் பாஜக கூட்டணி கைப்பற்றியது. அதேபோல் ஒடிசாவில் 4 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 2 இடங்களில் பாஜக வேட்பாளர்களும் 1 இடத்தில் பிஜேடி வேட்பாளரும் வெற்றி பெற்றார். மற்றொரு இடத்தில் 10 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்ததால் பாஜக ஆதரவுடன் நின்ற சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2 மாநிலங்களிலும் பாஜக பின்வாசல் வழியாக குதிரை பேரம் நடத்திய வெற்றியை பெற்றுள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அதே நேரத்தில் ஹரியானாவில் 2 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்ற போதும் காங்கிரஸ் பாஜக இடையிலான புகார்கள் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.